ரியல் லைஃப்ல ரொம்ப அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி இருக்கே நம்ம சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாவது ஃப்ரை இந்த சென்ஸ் ஃபேமிலிக்குள்ள அம்மா மனைவி அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. வாழ்க்கையே உங்களை போட்டு வறுக்கும் இல்லையா, அதுதான். இதுக்கு நடுவில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கொலைட் ஆகிடுவாங்க. இது ஒரு பில்லியர்ட் போர்டு மாதிரி தான். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு பால் உருண்டு வந்து முட்டி விலகிற மாதிரி தான் இது நடந்துகிட்டே இருக்கும். லைஃப் மிடில் கிளாஸுக்கு அதுதானே. நம்ம ஒன்று நினைப்போம், ஒன்று செய்வோம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து அது பத்தாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை எப்படி பற்ற வைக்கிறதுங்கிறது தான் நம்மளை பற்ற வைக்கிற மேட்ரு. ஒவ்வொன்றும் அதுதான். ஏன்னா முதல்ல நீங்கள் டூ வீலரு ஒருத்தர் பைக் வச்சுருக்காரா அப்படிங்கிறது தகுதி. அப்புறம் கார் வச்சுருக்காரா மாப்பிள்ளை அப்படிங்கிறது தகுதி. அப்புறம் காரில் இந்த கார் தான் வச்சுருக்காரா அப்படிங்கிறது இன்னொன்று. இன்னும் சோப்பு டப்பா மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாமே. இப்போ ஒரு கார் தான் வச்சுருக்காரா அப்படிங்கிறாங்க. ஸோ இது என் கிளாஸாக போயிட்டுருக்குல்ல. அப்போ இதுக்குள்ளே ஒரு மனுஷன் என்ன ஆகும், அவன் என்ன ஆகிறான்னா அவனும் ஒரு வாஷிங் மிஷின் போல், ஃப்ரிட்ஜ் போல், கார் போல், ஹீ ஹேஸ் டு பிகம் அ மெஷின் டு ஏர்ன் மணி.